ஹாய். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப். நம்ம எப்பயும் பார்க்குற படம் போல இது கிடையாது. முதல்ல 9:30 AM-க்கு ஒரு கதை நார்மல் டைம் லைன்லயும், அதே நேரத்துல 5:30 PM-க்கு இன்னொரு கதை, ஆனா ரிவர்ஸ் டைம் லைன்லயும் நடக்கும். இருங்க உடனே கன்ஃப்யூஸ் ஆகிட வேண்டாம். சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் see the full movie consciously. 2 கதை ஆனா ஒரே தூரிகை. என்ன பார்க்கலாமா? வாங்க. என்னடா சாயந்தரம் 6:30 மணிக்கு இருட்டில் உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? இதுதான் என்னோட கற்பனை உலகம். இங்கே நான் எனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே இந்த டைரி கிட்ட தான் சொல்லுவேன். சிலது கதைகளாக, ஒரு சில நேரம் கவிதைகளா. அப்படி இன்னைக்கு நடந்ததை பற்றி மதியம் இந்த டைரி கிட்ட தான் சொன்னேன். சொல்லப்போனால் இன்னும் சொல்லி முடிக்கல. இப்போ இன்னும் 2 வரி அதோட சேர்க்கணும்னு தோணுது. ஆனால் அது 2 வரி எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன். அப்படி மேலே என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்துட்டு வாங்க. இன்றைய நாள் 9 ஜூன். இங்க பாரு, விடு. இங்க பாரு, இங்க பாரு. அழாத, விடு. அழாத. எல்லோரும் பார்க்குறாங்க. தேவையில்லாமல் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகிட்டேன். நான் வரேன். எங்க போற? எல்லோரும் பார்க்குறாங்க, நான் போகணும். கைவிடு. நீ ஃபஸ்ட்டு உட்காரு. இங்க பாரு, நம்ம பார்த்து 3 வருஷம் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் நீ அலறதை இப்போ என்னால் பார்க்க முடியல. நீ ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு தான் நினச்சேன். என்னதான் ஆச்சு? அதான் சொன்னனே, எல்லா கதையும். இல்லை, அது தெரியும். ஏன் இப்படி என்னன்னு தெரியாதுல்ல. கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நீ ஏதாவது தப்பு பண்ணியா? நம்மரைக்க முடியா நினைவுகளே. சஞ்சு, என்கிட்ட பேசு சஞ்சு. நான் தான் சொல்கிறேன்ல சஞ்சு, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. சஞ்சு, என்னை நம்படி, நான் எந்த தப்பும் பண்ணலடி, புரிஞ்சுக்கோ. நீ என்ன வேணா சொல்லு, ஆனால் ஒன்றும் பண்ணலன்னு மட்டும் சொல்லாத. சி, நான் பார்க்கவே நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளு சஞ்சு. சஞ்சு, நான் இதுக்கு மேலே எந்த தப்பு இந்த மாதிரி நடக்காது சஞ்சு, புரிஞ்சுக்கோ சஞ்சு. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? கடைசி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு சஞ்சு. நான் சொல்கிறேன்ல சஞ்சு, எந்த தப்பு பண்ணலன்னு. எனக்கு புரிஞ்சுக்க சஞ்சு. இங்கே பாரு சஞ்சு, இங்கே பார்த்து பேசு சஞ்சு. ப்ளீஸ் சஞ்சு, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இங்கே ஒரு தடவை என்ன பாரு, பேசு சஞ்சு. இன்டர்வியூக்கு ஆள் வர சொல்லியிருந்தேண்ணா. வந்துட்டாங்களா? அவங்க வர சொல்லுமா. தேங்க்யூ. வரேன். மேலையா? மேலே தான். Somebody come in? Yes, come in. Sit down. Sorry, sir. Sit down. Purendi. Where are you from? Sir, இங்கே பக்கத்தில் பெரம்பூர்லேருந்து. Where are you from? Sir, near பெரம்பூர், sir.
புகழ் ஏந்தி. What are your strengths and weaknesses? Sir, my strengths and I can work in sir missions and I can the designs and all I can and that and my weaknesses are like Speaking in English. Sir, The next question is, how are you going to benefit my company? sir, I can be a great addition to your company. That if I'm in a சரி, இங்கிலீஷில் தான் பேச வரல. சரி, ஓகே, தமிழ்லையாச்சும் சொல்லு. நீ என் கம்பெனிக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்க போகிற? சார் நான் இப்போ ஒரு பெரிய அடிஷனாக இருப்பேன் சார் உங்கள் கம்பெனிக்கு. நான் இப்போது எல்லா இடத்துலையும் வேணாலும் ஒர்க் பண்ண முடியும். எந்த இடத்துல வேணால் அந்த பண்ணி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னால் மாற்றி இப்போ வேலை பார்க்க முடியும் சார். எவ்வளோ நேரம் எவ்வளோ சம்பளம் அதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்லை சார். என்னோட உழைப்பை நான் தேங்க்யூ சார். சரி விட்டு போகல, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இன்டர்வியூ போயிடுச்சுன்னா வேறு இல்லையா என்ன? விட்டு பார்த்துக்கலாம். முடியலடா, இந்த ஆஃபரும் கிடைக்கல, ஒரு வேலையும் சரியாக வருமானு தெரில. ஒரு தடவை கூட ஒரு ஆள் கூட என்னை பார்த்தா வேலை நல்லா செய்வான்னு தெரியல. ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. சரி இதை கூப்பிட்றோம் அவ்வளோதான் சொல்கிறாங்க. முடியலடா, என்னை நம்பி தானே என் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. என் தங்கச்சி, எங்கள் அம்மா, அவங்களுக்குலாம் நான் என்னடா பதில் சொல்லுவேன்? ஒரு தடவையும் கை விரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கா. என்னால் முடியலடா. அப்போ இந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டியா? ஆனால் ஒன்று மட்டும் ஷுவராக தெரியும், எத்தனை பேரை கடந்து வந்தாலும் என் கூட கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான். கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வேறு யாரோ கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்களாமே. ஓ, திவ்யா சொன்னாளா? இல்லை ஹேசி, அவள் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு தெரில. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நானே உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை நான் கேட்டேன்லாம் நீ சொல்ல வேணாம். நீ கேட்டேன்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். சரி சொல்லு, என்னதான் ஆச்சு? என் ஆசை வெல்லும் கண்கள் மெல்ல தேடும் ஒத்துக்கொள்ள வேண்டும். என் நெஞ்சை கில்ல ரத்தம் துள்ள கூடும் நித்தம் கேட்க தோணுதே. நீ என்னுள் வந்தாயே ஆசை நூறாக காதல் தந்தாயே. உன் உணர்வுகளால் நினைவுகள் வந்து போகும். இவ்வளோ க்ளோஸாக இருந்த உங்களுக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சு? நானும் என் ஃப்ரெண்டும் பண்ண சின்ன தப்புனால எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்கே பாரு, விடு, இங்கே பாரு, இங்கே பாரு.
அழாத விடு. அழாத. எல்லாரும் பார்க்குறாங்க. தேவையில்லாமல் உங்ககிட்ட வேறு க்ளோஸ் ஆகிட்டேன். நான் வரேன். எங்கே போகிற? சாந்தி, என்ன மதி? ஈபிக்காரங்களா? இந்த வரேன். என்னப்பா, பால் பொங்கறது கூட தெரியாத உக்காந்துருக்க. கவனிக்கலாமா? எப்பப்பா வந்த? சத்தமே காணோம். எப்போ வந்தாலும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுனே வருவ. இப்போதாம்மா வெயிலில் கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் தான் அப்படியே உட்காந்துட்டேன். தலைவலிக்குதாப்பா? ரொம்ப தலைவலிக்குதா? காஃபி டீ ஏதாவது எடுத்துன்னு வருவாப்பா? பால் சூடாக தான் இருக்கு. சரிம்மா. இப்போ சரிப்பா, அன்னைக்கு 300 ரூபாய் அப்ளிகேஷனுக்குன்னு வாங்கிட்டு போனியே, அந்த வேலை விஷயமா தான் போயிட்டு வந்தியாப்பா? ஆமாம்மா, அது விஷயமா தான் போயிட்டு வந்தேன். அப்படியாப்பா? இன்டர்வியூ என்ன ஆச்சுப்பா? அதுதான் கிடச்சிடும்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு மாதத்தில் கால் லெட்டரே வந்துடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. 2 வருஷம் எங்கெல்லாம் வேலை தேடி அலைஞ்சு இப்போ கிடைச்சிருக்கு. ரொம்ப மனசு நிறைவா இருக்குப்பா. ஆமாம். புகழ், வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஏன்ப்பா உன் முகமே சரியில்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன்ல வெயிலில், அதான் தலைவலி வர தாங்க முடியல. நைட்லாம் வர இந்த இன்டர்வியூக்கு உட்காந்து படித்தேன் பாரு, அது வேறு முடியல. படித்தேன்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது பாரு. இந்த இன்டர்வியூவில் அந்த மேனேஜர் என்னென்னமோ கேட்குறான், நான் பாட்டு இஷ்டத்துக்கு எதோ சொல்லின்னு இருக்கேன். அவனும் இம்ப்ரெஸ் ஆகிட்டு உனக்கு 1 மாதத்தில் ஒரு கால் லெட்டர் கண்டிப்பாக வந்துடும்னா. ஒரு பிரச்சனையும் இல்லை, 1 மாதத்தில் கண்டிப்பாக கால் லெட்டர் வந்துடும். 1 மாசத்துலேயே கொடுத்துருவாங்களாப்பா? ஏம்மா என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. உன்னை நம்பாத வேற யாரப்பா நம்ப போகிறேன்? நீ நம்ப மாட்டியான்னு கேட்குற போதெல்லாம் நீ சின்ன வயசில் பண்ணது தான்ப்பா ஞாபகமாக இருக்குது. அப்போ உனக்கு இங்கு பெண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு விளையாடாதானா கேட்கவே மாட்டேன். ஒரு நாள் நீ விளையாடப்போ அதை நிப்ப உடைச்சிட்ட. அதை பார்த்து நான் கேட்டப்போ, நான் உடைக்கல, என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டது தான்ப்பா ஞாபகம் வருது. அந்த பெண்ணு கிடச்சி எவ்வளோ நாள் ஆகுது, நிப்பம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ என்னம்மா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தங்கச்சி வேறு நேரம் ஆச்சு, போய் கூட்டுவாங்க போங்க. ஹலோ. ஹலோ, எங்கே இருக்க? ஹாய், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும்.
இல்லை இல்லை பரவாயில்ல, ஜஸ்ட் 10 minutes தானே. இல்லை ஆட்டோ புக் பண்ண வர லேட் ஆயிடுச்சு அதான். அதான் வந்தாச்சு இல்லை. ஓகே ஓகே, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிட்டு விடு. சரி, அப்புறம் ஆளே மாறிட்ட, அடையாளமே தெரியல. ஆனால் நீ இன்னும் அப்படியே தான் இருக்கு. சரி சொல்லு, 2 வருஷம் பெங்களூர் வேறு எப்படி போச்சு? ஏதோ போச்சு, ஸ்டடீஸ் இன்டர்ன் அப்படி இப்படின்னு. என்னதான் இருந்தாலும் சென்னை மாதிரி வருமா? ஆமாம் ஆமாம், சென்னை ஹோல்ஸ் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் டு மீ. அதுவும் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, என்விரான்மெண்ட், இதெல்லாம் எங்கே போனாலும் வராது. மெயினாக சாப்பாடு. சாப்பாடுன்னு சொன்னது ஞாபகம் வருது. நீ சாப்பிட்டியா? எங்கேயாச்சும் போகலாமா? இப்போ பெருசாக பசி இல்லை, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சரி சொல்லு, ஏதோ ஃபோனில் பேசணும்னு சொன்னேன். சொல்லணும் தான், எப்படி சொல்லுன்னு தெரில. இதோ இப்போ எப்படி இருக்கோம் பாரு, வேலை, ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, அப்படி இப்படி. பா, நம்ம ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தோம் இல்லை? கிளாஸ் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அந்த மெமரிஸ்லாம் எனக்கு திருப்பி கிடச்சிடாதானே இருக்குது. என்னாச்சு சாருக்கு? திடீர்னு பார்க்கில் கூப்பிட்டு வச்சு மெமரிஸ் அதே தானே பேசுகிறீங்க? இதை பற்றிலாம் யோசிக்க சாருக்கு டைம் இருக்கா? நான் பேசுகிறது உனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. என்னால் அதை வார்த்தைகளை கோத்தும் சொல்ல முடியல. ஆனால் ஒன்று மட்டும் ஷுவராக தெரியும், எத்தனை பேரை கடந்து வந்தாலும் என் கூட கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான். கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வேறு யாரோ கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்களாமே. ஓ, திவ்யா சொன்னாளா? இல்லை இல்லை, ஹேசி அவள் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு தெரில. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நானே உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை இல்லை, நான் கேட்டேன்லாம் நீ சொல்ல வேணாம். நீ கேட்டேன்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். வெல்கம் பேக். இங்கே தான் ஆரம்பிச்சது, இதுதான் நடந்துச்சு. ஒரு வாட்டி 2 வாட்டின்னு இல்லை, எத்தனையோ வாட்டி இந்த 2 வருஷத்தில் வீட்டில் காசு கேட்டுட்ருக்கேன். திரும்பி போய் கேட்க மனசு வரல. இன்றைக்கி வேலை கிடச்சிருச்சுன்னு நான் ஏன் சொன்னேன்னு தெரியலை. ஆனால் வேறு வழி தெரியலை. காலையில் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறப்போ அவ்வளோ சந்தோஷமாக கிளம்புறேன், வேலை கிடைக்கும்னு. ஆனால் மறுபடியும் கிடைக்கலன்றத ஏற்றுக்க முடியல. இதுதான் அந்த மேலே இருக்கிற வரிகள். ஹலோ. இதோ வந்துட்டேன் மச்சான். டைம் பார்க்கல, 5 minutes வந்துட்டேன். கட். ஏண்டா ஒரு சின்ன சீனு, அதை கூட ஒழுங்கு நடிக்க முடியாது. நீ இவ்வளோ வச்சு சாங் வேறு ஷூட் பண்ணணும். நீ எத்தனை டேக் எடுத்துகிட்டு போயிருக்காவ? இன்னும் அவள் வருவா, அவளை வச்சு வேறு ஷூட் பண்ணணும். லைட்ஸ் போகுது, 5 மணிக்குள்ளே ரேப் பண்ணணும். டேய், அவன் அந்த கிளாம் போட்டு பையன்டா. நான் வந்து நிற்காண்டா, அவனை கூட்டு வரா போய்ட்டோம். ஏய், எங்கடா போன? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. போ. மச்சி, உனக்கு காசு தான் பிரச்சனைனா, என் ஃப்ரெண்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், ஹாஃப் டே வேலை. ஒரு 3 to 4 கிட்ட கொடுப்பான். என்ன வச்சுங்க, அது கையில் ஒன்றும் நிற்காது, ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க யூஸ் ஆகும். இன்னும் ஓகேவா உங்களுக்கு? ஹலோ மச்சான், எங்கே இருக்க? ஏமாடி எனக்கு, நீ எங்கே இருக்க? நம்ம பார்க்கல. அங்கே என்ன பண்ணி இருக்க? அந்த பொண்ணை பார்க்க வந்திருக்கேன்டா. எந்த பொண்ணுடா? அதான்டா நம்ம காந்தி நகர் பொண்ணு, பேர் மீரா. ஓ, அந்த காந்தி நகர் பொண்ணா? ஆமாம். இன்னைக்கு அவளை பார்த்து எல்லாமே சொல்லிடலான்னு இருக்கேன்டா. என்ன சொல்ல போற? அதான்டா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, என்னோட பாஸ்ட்டு எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன்டா. ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும் தான் நினைக்கிறேன். டே, ஒரு நிமிஷம்டா, அவள் தான் கூப்பிட்றா. சரி, ஓகே மச்சி, பை. எங்கே இருக்க? இங்கே தான் பார்க்கல. நான் பார்க் வெளியே தான் இருக்கேன். நீ எங்கே இருக்க? பின்னாடி ஃபவுண்டைன் இருக்குல்ல, அங்கே தான் இருக்கேன். அங்கே இரு, இதோ வரேன்.
ஷூட் ஓவர் போயிட்டு பர்ஃபெக்டாக பண்ணேன். போய் அதெல்லாம் எடுத்து வச்சிரு, எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன் மச்சி. வாங்க bro, சூப்பரா பார்க்கலாம். நல்லா ஆக்டிங், நாளைக்கு நல்லா பார்க்கலாம். ஆக்டிங் மச்சி. அவனுக்கு பேமெண்ட் பண்ணுறேன், அந்த பேமெண்ட் பண்ண பார்த்து ஓகே. சரி ஓகே பாய். நாளைக்கு காலையில் சாங் ஷூட்டு ஷார்ப்பாக 6 o'clock வந்துடணும், லேட் பண்ணக்கூடாது. ஓகே பாய். சரி விட்டு போகல, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இன்டர்வியூ போயிடுச்சுன்னா வேறு இல்லையாண்ணா, விட்டு பார்த்துக்கலாம். அப்போ இந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இன்டர்வியூ என்ன ஆச்சுப்பா? ஒரு மாதத்தில் கால் லெட்டரே வந்துடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அன்னைக்கு 300 ரூபாய் அப்ளிகேஷனுக்குன்னு வாங்கி போனியே, அந்த வேலை விஷயமா தான் போயிட்டு வந்தியாப்பா? ஒரு தடவையும் கை வரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கா? கையில் ஒன்றும் நிற்காது, ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க யூஸ் ஆகும். அதுதான் கஷ்டம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு நிப்ப உடச்சது நீ தானே தெரியும், நீ பொய் சொல்கிறேன்னு தெரியும். அன்னைக்கு அதை சரி பண்ணி வச்சதும் நான் தான். என்கிட்ட பொய் சொல்லாதப்பா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். இதுதான் மேலே இருக்கிற எல்லா வரியும். இப்போ இந்த கடைசி 2 வரி என்னோட தூரிகையில் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மிஷின் ஓடல. நேற்று வலை சட்டை போட்டு சண்டை வந்து மிஷின் எடுத்து ஸ்கேப் பண்ணிட்டேன். அந்த முதல் மிஷின் சரி பண்ண ஆள் வந்துட்டாங்களா இல்லையா? இன்னும் வரலண்ணா. சரி, அந்த பையனை வர சொல்லுங்கள்.